ரோல்ஸ் ராய்ஸ் இப்படி இருக்குன்னு பாருங்க. உண்மையிலேயே எதுவுமே பார்க்குது எல்லாம் பார்க்க. இந்த கார்கள் எல்லாமே நாங்கள் பார்க்குறதே கஷ்டம். இங்கே வந்த உண்மையிலேயே நாங்கள் நிறைய பழைய காலத்து வாகனங்கள்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம் பாருங்க. ஆனால் அந்த கார்ட்டூன் வரல அதே மாதிரி பாருங்க எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட பஸ் மேலே ஏற மட்டுக்காண்டி இந்த கண்டிகள் எல்லாம் போடுறேன். இந்த ரைட் சைடு ரெண்டு கண்டுபிடிச்ச ஃப்ளைட் ஞாபகம் இருக்கா, அது மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஷேப்பில் இருக்குது. எப்படி ஆசையாக இருக்குது. இதில் என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் இதில் ஏறி பயணம் செய்வோமா. ஒரு கார்ட்டூன் படங்கள்லாம் பார்த்துருவோம். முதல் தடவை நேரில் பார்க்கணும் நான் எல்லாமே. பட் முன்னுக்கு வந்து முன்னுக்கு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு சுற்றி பாருங்க. சில லேம்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் பண்ணுறது என்னதுக்கு இருக்குன்னு சொல்லி தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கரது உங்கள் KS சங்கர். இப்போ அங்கே நிற்கிறேன் சொன்னால் இலங்கையில் கொழும்புல நிற்கிறேன். கொழும்புலையும் BMICH மண்டபத்தை தான் வந்தாங்க. என்னத்துக்கான சொன்னால் பெண்ணுக்கு பார்த்தா தெரியும் சிலோன் மோட்டார் ஷோன்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று இங்கே நடைபெற்று கொண்டிருக்கு. இங்கே வந்து கார்கள் பழைய கார்லேருந்து புதிய கார்கள் எல்லாமே பார்த்துச்சுன்னா இங்கே வச்சிருக்கணும். அந்த வேலையை இப்போ நான் உள்ளுக்கு போகிறோம். உள்ளுக்கு இது என்ன மாதிரி நடைபெறுது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் KS சங்கர் ஃபேஸ்புக் இன்ஸ்டா டிக்டாக் எல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது வந்து BMICH மண்டபம் இங்கெல்லாம் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்குது. உள்ளுக்கு போவோம். இது வந்து கட்டணம் செலுத்தி தான் நாங்கள் போகணும். அதாவது டிக்கெட் இருக்குது. டிக்கெட் வந்து 300 ரூபாய்ன்னு சொல்லி நினைக்கிறேன். பாருங்க டிக்கெட் வந்து 300 ரூபா. இதுகளில் வந்து அது இந்த விவரங்களும் போட்டிருக்கணும் பாருங்க. நம்ம கொஞ்சம் ரெண்டையுமே காட்டி கொண்டு போகிறேன். பழைய வாருங்க அப்பா இங்கே பாருங்க என்ன மாதிரி இருக்கு. அப்படியே ரொட்டேட் பண்ணி கொண்டு இருக்கு. இது வந்து செண்டு ஸ்ரீ நம்பர் எப்படி புதுசாக அப்படியே மின்னுங்குது பாருங்க. புது கார்கள் மாதிரி. பழைய கார் விரும்புகிறாங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸிபிஷன் நல்ல ஒரு விஷயமாக இருக்குமா நான் நம்புகிறேன். முன்பக்கத்தையும் பார்த்துட்டு போவோம். இது வந்து இடக்கை பக்கத்தான ஸ்டேரிங் இருக்குது பாருங்க. ஓகே அப்படியே நாங்கள் இங்கால பார்ப்போம். அப்படி இங்கால பாருங்க. அடுத்தது இது வந்து ரெண்டு பக்கமே நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். அவனுக்கு நீங்கள் லேண்ட் க்ரூஸ் அதுகள் நிற்குது. மிட்சுபிஷியில் ஜீப் எல்லாமே நிற்குது பாருங்க. இதெல்லாம் பழைய காலத்து வாகனங்கள். நிறைய மக்கள் சொல்லி நிற்கிறேன் பாருங்க. அப்படியே இந்த கார்கள் எல்லாமே நாங்கள் பார்க்குறதே கஷ்டம். இங்கே வந்த உண்மையிலேயே நாங்கள் நிறைய பழைய காலத்து வாகனங்கள்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம் பாருங்க. எதுவுமே நாங்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லி அறிவித்தல் பிள்ளை எல்லாமே போட்டு பாருங்க. எல்லாமே 1965ஆம் ஆண்டு வந்தது. இது 1958 பாருங்க. அந்த கார்ட்டூன் வரல அதே மாதிரி பாருங்க எப்படி இருக்குன்னு. பென்ஸ் 1956ஆம் ஆண்டு வந்த பென்ஸ் காரை பாருங்க எப்படி இருக்காங்க. இப்படிப்பா காரெல்லாம் நாங்கள் ஒரு கார்ட்டூன் படங்கள்லாம் பார்த்துருவோம். முதல் தடவை நேரில் பார்க்கணும் நான் எல்லாமே பாருங்க. எங்கால எப்படி இருந்துருக்குன்னு சொல்லி அந்த காலத்தில். இது வந்து அப்படியே மூடும். 2 பேராக இருந்து போகலாம். இதில் அங்கே நிற்கிறது அதே மாதிரி தான். 2 பேர் தான். இது எல்லாமே 1945ஆம் ஆண்டு வந்த கார் பாருங்க. லண்டன். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இது வந்து எல்லாம் ரன்னிங் கண்டிஷனா? அது ஒரு எனக்கு சந்தேகம். பார்க்க ரன்னிங் கண்டிஷன் மாதிரி தான் இருக்குது. 1953 பாருங்க. யுனைடெட் கிங்டம்
எல்லாமே லண்டன் யூகே வாகனங்கள் இதெல்லாம் பாருங்க. அப்படியே முன்னு பாருங்க, அது வந்து கொண்டே இருக்கிறோம். அப்படியே நாங்கள் பார்த்து பார்த்து போய்கொண்டே இருக்கணும். இந்த ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஷேப்பில் இருக்குது. இதை பாருங்க, இதுக்கிட்ட பதிஞ்சு அப்படியே மேலே ஏறுது பாருங்க. அடுத்த இங்கே ஜகுவார் கார் இருக்கு பாருங்க. அப்படியே அடுத்தது இங்கால ரோல்ஸ் ராய்ஸ். இப்படி இருக்குன்னு பாருங்க. உண்மையிலேயே எத்தனை பார்க்குது எல்லாம் பார்க்க. ஆயிரத்தி 1938 ஆண்டு வந்த ரோல்ஸ் ராய்ஸ். எஸ்எஸ் ஜகுவார் தான் இருக்கு. இந்த பட்ஜெட் பாருங்க. அப்படி மற்றது வந்து ஒவ்வொரு காருக்குள்ளேயுமே அந்த கியூஆர் கோட் கொடுத்துருக்கோம். அந்த காரை பற்றி நாங்கள் மேலதிக தகவல் தேவைன்னு சொல்லி அதை ஸ்கேன் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி இருக்குதானுங்க. இதுக்கெல்லாம் சைட்ல எல்லாம் டயர் வச்சுருக்காங்க அந்த காருக்கு. பட்ஜெட்ல பார்க்க அப்படியே பாருங்க. ஜகுவா இங்கே பாருங்க. அப்படியே லண்டன் கொடியோட ஒரு கார் ஒன்று நிற்குதுன்னா. அப்படிங்கால பென்ஸ் நிற்குது. ஆனால் எல்லாமே நீட்டாக பாருங்கள். அந்த ஒரு அந்த எங்களோட கார்லைன் 58 கரெக்ட் இதுகளெல்லாம் இருக்குது. ஆனால் இதில் வந்து அதை ஒன்றுமே இல்லை. அப்படி கவனிச்சு எல்லாம் மெயின்டைன் பண்ணி நம்ம பாருங்க. இங்கே பாருங்கள். இதெல்லாம் 1947 ஆண்டு வந்த கார்கள். ஒரிஜினல் டச்சு ஓட்டுருக்கு பாருங்க. இங்கிலாந்து மற்ற இதெல்லாம் கோடி கணக்கில் பொறுமையான கார்களாக இருக்கும். இதெல்லாம் இப்போ நாங்கள் நெச்சா கூடி வேண்டினாது. அப்படி விதமதி பெற்ற கார்கள் எல்லாமே நிற்குது பாருங்க. ஒரு தொடர்ந்து நிறைய மக்கள் வந்து வருங்க இந்த இடத்துல. அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே இதில் பாருங்க 4 சரி உள்ளுக்குள்ள மூடி கிடக்க சீட் இல்லாமல் இந்தியாவில் பாருங்க. எப்படி ஆசையாக இருக்குது. இதில் என்ன ஒரு நாள் 2 நாள் இதில் ஏறி பயணம் செய்வோமா என்ற ஒரு கேள்வி தான் இருக்கும் எல்லாருக்குமே. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. கூட என்ன தெரிஞ்சதுக்குள்ள லண்டன், அதாவது யுனைடெட் கிங்டம், இதுக்குரிய காருங்கள்லாம் அன்றைக்கி பாருங்க. ஆனால் இந்த சில கார்களுக்கு எது முன்பக்கமே இது பின்பக்கம்னு சொல்லி தெரியுது இல்லை. அந்த அளவுக்கு 2 பக்கமே பார்க்க அந்த என்ன சொல்கிறது ஃப்ரண்ட் வியூ மாதிரியே இருக்குது. 1953 ஆண்டு கார்கள் இது எல்லாமே. அப்படி அங்காலையும் பார்த்துச்சுன்னா அங்காலையும் வச்சிருக்கிறேன். இந்த இது நான் வரைக்க காட்டினேன். இந்த பகுதியில் உங்களை வரைக்க காட்டிட்டு நான் உங்களுக்கு இது 2 பேர் போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் என்னென்னு இருந்து போகிறது தெரியல. அப்படி குட்டியாக இருக்குது. இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. 1922 ஆண்டு மேனுஃபேக்சர். இந்த காரெல்லாம் பார்க்குறது நாங்கள் அட்டிது இன்னும் நல்ல விஷயம் உண்டு. இதுக்குள்ள வேற 4 பேர் போகலாம் பாருங்க. உங்களுக்கு இந்த தெரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. பட் முன்னுக்கு வந்து முன்னுதான் ஸ்டார்ட் பண்ணுற கூட சுற்றி பாருங்க. அந்த சில லேமாஸ்டருக்கு இருக்கும்.
அதே மாதிரி அமைப்பு இருக்குது. என்னத்துக்கு இருக்குன்னு சொல்லி தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கால பாருங்க, இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் முதலா செட்டுக்கானுன்றாங்க. இதுக்குள்ள வந்து நிறைய கார்கள் விதம் விதமாக இருக்கும். உண்மையிலேயே பார்க்க பிரமிப்பாக இருக்குது. அந்த காலத்து காரெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கணும். உண்மையிலேயே இது வந்து எப்போ மட்டும் நடக்கும்னு சொல்லி தெரியாது. தெரிஞ்சவங்களை நான் இடையில அங்கே சொல்லிக்கொள்ள, நீங்கள் பார்த்துட்டு வேண்டாம் நீங்களும் குழந்தை இருக்காங்க வந்து கொள்ளலாம். அப்பா இங்கால நிறைய கார்கள் நிற்கிறது, அதையும் காட்டுறேன் பாருங்க. மற்ற வந்து நம்ம ஒவ்வொரு காரும் தனித்தனியாக காட்டுக்க வீடியோ கொஞ்சம் லெந்தாக தான் பெறும். இருந்தாலுமே உங்களுக்கு காட்டிக்கொள்ளணும் பாருங்க. என்ன பார்க்குறதெல்லாம் கஷ்டம், அதனால் உங்களுக்கு இப்படி காட்டிக்கொள்ளணும் பாருங்க. இது நல்ல லுக்காக இருக்குது பாருங்க. முன்னுக்கு எந்த அப்படியே நீட்டு பாருங்க. இதுக்குள்ளேயே 2 சீட் வைக்கலாமே கிடக்கு இந்த பகுதிக்குள்ளேயே. அவ்வளோத்துக்கு இன்ஜின் இதுக்கு பாருங்க முன்னுக்கு எப்படி இருக்காண்டு. ஓகே, அப்படியே இங்கே பாருங்க. இப்போ எங்களை காட்டிட்டு போகிறோம், நீங்களும் பார்த்துட்டு வாங்க. எல்லாம் ஜகுவா. ஆனால் உண்மையிலே இந்த இவ்வளோ காரம் இலங்கையில் எங்கே நிற்குதுன்றது இப்போ எக்ஸிபிஷன் இருக்குது. இதை தாண்டி வளம் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி பாருங்க. எப்படி மெயின்டைன் பண்ணி நம்ம சொல்லி அவ்வளோத்துக்கு நீட்டாக க்ளீனாக வெளியில் மட்டுமே உள்ளுக்குமே வடிவான இல்லை நீட்டாக இருக்குது பாருங்க. இது என்ன ஃப்ளைட் மேக்ருக்கு இந்த ரைட் சகோதரர்கள் 2 கண்டுபிடிச்ச ஃப்ளைட் ஞாபகம் இருக்கா, அது மாதிரி இருக்குது பாருங்க. இதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்ச இந்த காலத்து வாகனங்கள் தெரியும். முன்னுக்கு இருக்க டீட்டெயில்ஸ் உங்களை காட்டிக்கொள்கிறேன் நான். அடுத்து எங்கள்கிட்ட கார் இந்த கலர்லையும் ஒரு குட்டி கார் நிற்குது பாருங்க. இல்லை பென்ஸ் கார்கள் நிற்குது இதால. கார் நிற்குது பாருங்க. இல்லை பென்ஸ் கார்கள் நிற்குது இதால. பென்ஸ் தான். இதில் அந்த இயர்லாமே போட பாருங்க. மினி கிளப் அந்த சொல்லிட்டு பாருங்க. அப்பா இந்த கார் சர்பத் கலரில் இருக்கு பாருங்க. 1954 ஆண்டு கலர் தான். உண்மையிலே கலர் தான் காசுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த காரிൻ്റെ கலருக்கு தான் காசு. அப்போ இந்த நியூட்டு கார் இதெல்லாம் இப்போ ஓரம்னு சொன்னால் சரி, வெட்டி எடுக்கவே சரி. நாங்கள் அப்படியே இங்கால பாருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குன்னு பாருங்க. பாருங்க இதெல்லாம் ஒன்றும் பெரிய நீட்டு கார்கள், அகலமும் சரி பெருசு நீட்டு பாருங்க. ஒவ்வொரு காரிலும் ஒவ்வொரு அமைப்பில் இருக்குது. அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது இது வந்து கனடா கூடிய கார். இந்த காரோட கலரை பாருங்கள். வந்து நீங்கள் ஒரு லைட் ப்ளூ மண்டு இல்லை, பச்சையும் நீளமும் அந்த அப்படி இருக்கும். அந்த கலர் ஒன்று தான். இது வந்து அமெரிக்கன், அதன் கனடா அந்த சிவப்பு. இது வந்து அமெரிக்கா. மற்ற இந்தியாவில் மஞ்சள். இந்த கலர்களை பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இப்படி வாகனங்களில் யாருக்கு ஒரு கனவு கொண்டு இருக்கும் எல்லாருக்குமே. அதாவது இதில் ஒரு நாளும் பயணம் செய்யணும்னு சொல்லி யாருக்கு கனவு இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் இங்கால பாருங்கள். பார்க்குற கார் தானே, யாருக்கு எந்த கார் பிடிச்சிருக்குன்னு சொல்லி டைமை மென்ஷன் பண்ணி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பார்ப்போம் யாருக்கு எந்த கார் பிடிச்சிருக்குன்னு சொல்லி. இந்த காரெல்லாம் பாருங்கள் 1964 ஆண்டு வந்தது. மினி மோக். இதை பாருங்க, எங்கட கார் மாதிரி அதே கலரில். அது வந்து லைட் கலர், அதே கலர் இல்லை. இந்த காருக்கு எது முன்பக்கம் வந்துருக்கு எல்லாம் பார்த்த ஒரே மாதிரி தான் கிடக்கு.
இதுதான் முக்கியமான வாகனம் பாருங்க. டீட்டெயில்ஸ் பாருங்க. 1911ஆம் ஆண்டுக்குரிய வாகனம் மோர்கன் 3 வீலர். இது ஆட்டோ. இது வந்து கார் இல்லை, ஆட்டோன்னு எழுதிக்கிறாங்க பாருங்க. எனக்கு இதை பார்க்க அந்த படங்களில் இந்த ரைட் சதவர்கள் கண்டுபிடிச்ச அந்த ஒரு ஃப்ளைட்டுன்ற அமைப்பு அதே மாதிரி கிடக்கு பாருங்க. எல்லாமே காட்டுறாங்க கொஞ்சம் மட்டும் எங்கே காரை கொண்டு விட்டுருக்கலாமே கிடக்கு இருக்குல்ல. மற்றது இங்கால அந்த கிட்டத்தட்ட பஸ் பாருங்க. இந்த செக்ஷனுக்கு பார்த்துட்டாங்க, அது பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது இங்காலைனாங்க. இங்காலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரட்டத்தட்டு பஸ் இருக்குது தானே, இது வந்து இருக்குது. இதுலேயும் இதுன்ற அந்த மாடல்லாம் எல்லாமே அமெரிக்கா, அமெரிக்கன் லண்டனுக்குரிய வாகனம் தான். உள்ளுக்க ஏறி பார்க்கிறாது அப்படியே அதையும் காட்டுறேன் நாங்கள் உங்களுக்கு. ஃபுல் வியூ காட்டுறேன் உங்களுக்கு. இன்னும் வந்து ஸ்பெஷல் சர்வீஸ் 50 சொல்லி நம்பர் கிடக்கு பாருங்க. ஓகே, இப்போ அடுத்து நாங்கள் அடுத்த பகுதிக்கு போகிறோம். இதுக்கு வந்து மோட்டர் சைக்கிளும் இருக்குது, கார்களுமே இருக்குது. ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது. 3 ரூபா எல்லாமே ரெட்லாம் இருக்குது பாருங்க. அப்படியே எல்லாம் படங்களில் பார்த்துருக்கோம் நாங்கள். ட்ரம் ஸ்பீட் வீல். அந்த ஹொண்டாண்ட இந்த பைக்கை பாருங்க. எங்கிட்ட சாலி பைக் இருக்குது தானே, அதே மாதிரி குட்டி பைக் பாருங்க. டேங்கில் வந்து அப்படி இங்கெல்லாம் பார்ப்போம் பாருங்க. சில காருக்குள்ளே இருக்கிற இந்த இன்டீரியரை பாருங்க. நீ தான் நினைக்கிறேன் உனக்கு தொடையில்லாது, அதனால் எப்படியே காட்டிக்கிறேன். உள்ளுக்கே இதுக்கே நிறைய காரம் இருக்கு பாருங்க. அப்பா எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து வரிசைக்கு போய் அடிக்க வேண்டிய கிடக்கு. நாங்கள் அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. இதை பாருங்க. ஒவ்வொரு காரும் இந்த மாடல்களுமே இல்லை, எந்த ஆண்டு வந்தது, எந்த நாடு, எத்தனை லிட்டர் இன்ஜின் கெப்பாசிட்டி, அந்த ஓனர் யாருன்னு சொல்லி எல்லாமே இதில் பாருங்க. என்ன வழி கிடையாது. பென்ஸ். இப்போ வர ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கும் அந்த காலத்து காருக்கும் பாருங்க எவ்வளோ வித்தியாசம் உண்டு. நல்லா யூனிக்காக இருக்குது பாருங்க.
இந்த காரை பாருங்க, எங்கட கலர் கார் மாதிரியே இருக்கு. அப்படியே மஞ்சள் பப்பரப்பான்னு. இது டொயோட்டா சிலிக்காவா, சிலிக்கா TA20 இருக்கு. 1970ஆம் ஆண்டு மாடல் பாருங்க. எல்லாமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் இருக்கு. மஞ்சள், சிவப்பு, நீலம்னு சொல்லி. உங்களுக்கு ஏன்னா இப்படி ஸ்பீடாக காட்டினோம்னு சொன்னால் தனித்தனி ஒவ்வொரு காரும் காட்ட போனால் லெந்தாக வந்துடும். அதனால தான் பாருங்க. 1950ஆம் ஆண்டு ஒரு எங்க இப்போ வர அந்த எங்கள்ட பட்டாக்கிறதுக்கு தானே அதே மாதிரி சேர்த்து தான் பின்ன பாருங்க. சரி, இப்போ நாங்கள் இந்த செட்டெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். பழைய செட்டெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். 1 2 3 4 செட் மொத்தம் 10 ஜாயின் பண்ண மாதிரி கிடக்கு. அப்போ அதில் பார்த்துட்டு அந்த மாதிரி இந்தியாவிலேயும் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது. எனக்குமே தெரியல என்ன விஷயங்கள்னு சொல்லி நானும் வெளியே தான் பார்க்க போகிறோம். அப்படி உங்களும் காட்டிக்கொள்ள இங்கே பார்த்துக்கொள்ளலாம். மற்றது இந்த காரில் யார் பழைய கார் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி என்ன மாடல் கார் எந்த ஆண்டுன்னு சொல்லிலாம் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மற்றது பார்க்குறவங்களுக்கும் ஒரு சில கார் பிடிக்குமா, இது என்னட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி யோசிப்பீங்களானே. அப்படி எந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி டைமை மென்ஷன் பண்ணி இல்லாட்டி அந்த பேரை கமெண்ட்ஸை சொல்லிக்கொள்ளுங்க. இப்படி நாங்கள் அங்கால பார்த்துக்கொள்வோம். அடுத்தது வந்து செட் ஒன்று உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதுக்குள்ள ஏசி எல்லாம் தெரியுது. எல்லாமே புது வாகனங்கள் இருக்கு பாருங்க. உங்களுக்கு இங்கே பாருங்க, இது வாகனங்களுக்குரிய அசசரிஸ் இருக்கு. வாகனங்களுமே இங்கே அப்படியே ஷோவுக்கு வச்சுருக்கேன் பாருங்க. ஷோரூம் தான் கிட்டத்தட்ட ஷோரூம் இது மாதிரி தான் வச்சுருக்கீங்கன்னா புதுசாக வந்த வாகனங்கள் உங்களுக்கு ஏறி பார்க்கலாம், நாங்கள் இருந்து பார்க்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் பாருங்க. ஒவ்வொரு பிராண்டுமே தங்களுடைய வாகனங்கள் எல்லாமே இதில் காட்சிப்படுத்திக்கிறேன். மஹிந்திராவில் பிக்அப் இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா பாருங்க, XU அந்த கார்லாமே இருக்குது. இது வந்து மேலேயர் மட்டத்துக்காண்டி இந்த கண்டிகள் எல்லாம் போடுறேன். இதில் மாதிரி காட்டுக்கிறோம். இது மஞ்சள் சிவப்பு சொல்லி 2 பக்கமே இருக்குது. நல்லா இருக்குது பாருங்க. ஒரு நல்ல விஷயம் உண்மையிலேயே. பழைய கார் பார்க்கறது மட்டும் இல்லை, புது கார்களுமே வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் புக் பண்ணிக்கொள்ளாமல் நினைக்கிறேன் பாருங்க. உள்ளுக்கு நாங்கள் ஒரு சில காருக்கு ஏறி பார்க்கலாம். சில காரை நாங்கள் வேண்டியலாம் தானே, சில காரை நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். லொக் பண்ணியிருக்கு பாருங்க. இது எல்லாமே ரெண்டு அப்படியே இங்கால பார்ப்போம். பொடியங்கள் எல்லாமே இருந்து விளையாடுறாங்க. இந்த காரெல்லாம் சரி, நாங்கள் வயிறை விட்டு நாங்கள் அதுக்கு மனத்து கணக்க ஃபோட்டோ எடுப்போம். அப்படி ஒரு சில விஷயங்கள் தெய்வம் தானே. இங்கால பாருங்க. ஒரு சில காரங்களுக்கு நாங்கள் திறந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. உள்ளுக்க பாருங்க என்ன மாதிரி இண்டியா நீங்கள் வேண்ட போகிறீங்க சொன்னால் இருந்தெல்லாம் பார்த்து வரலாம். இந்த கியர் இல்லாமல் எப்படி இருக்குன்னு சொல்லி குட்டியாக இருக்குது, அப்படியா இருக்குப்பா. அது இங்காலையும் இருக்குது. எல்லாமே பூட்டிக்கிறேன் நினைக்கிறேன். சிலது வந்து திறந்து வச்சுருக்கலாம், நாங்கள் ஏறி இருந்தெல்லாம் பார்க்கலாம். சிலது வந்து அப்படி இல்லை, பூட்டி கிடக்கு. சரி, அப்படி நாங்கள் அங்காலையும் ஒன்று நிற்கிறது பாரு. போகுதுங்களா ஆட்கள் சேரத்தில் கூடிக்கொண்டு போகுது. இப்போ புதுசாக யாராவது கார் வேண்ட பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலதை நீங்கள் ஏறிந்து அனுபவிச்சு கொள்ளலாம் பாருங்க. இது வந்து ஜாடியாண்ட எலக்ட்ரிக் பைக்குகள் இருக்குது. மற்றது ஆட்டோவும் இருக்குது பாருங்க. எலக்ட்ரிக் ஆட்டோ நினைப்பேன். எலக்ட்ரிக் பாருங்க, ஜாடியாக்கூடிய எலக்ட்ரிக் ஆட்டோ நல்லா இருக்குது பாருங்க. ஒரு குட்டி ஆட்டோ அந்த எங்கிட்ட இப்போ ஆட்டோ விட கொஞ்சம் சின்ன மாதிரி தான் கிடக்குப்பாங்க அந்த வியூவை அப்படியே. ஓகே, இங்கே பார்ப்போம். டிரைவர் பக்கத்துலேயும் 2 பேர் இருந்து போகலாமே கிடக்கு. அந்தளவு ஸ்பேஸ் இருக்குது. பின்னுக்கு 3 பேர், டிரைவர் நடுவில் விட்டுட்டு 2 சைடு மாக்கள் வைக்கலாம். ஃபேன் எல்லாம் வேறு இருந்ததுக்கு. அது வந்து விலை கேட்டால் அது வந்து டிஸ்பிளேக்கு மட்டும் தான் வச்சுருக்கு, விலைகள் இல்லைன்னு சொல்லி சொல்லிச்சினேன். நல்ல மைக்கள் எல்லாமே இருக்குது.
அடுத்தது இங்கே இதெல்லாம் நாங்கள் நார்மலாக சில வீடியோ போட்டிருக்கோம் தானே அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, அப்படி நாங்கள் அந்த அதில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் நிற்குது பாருங்கள். ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் இருக்குது. அதில் ஏறி இருந்துலாம் நாங்கள் அதில் டோன் டச் நடக்கு பாருங்கள். இல்லாட்டி நாங்கள் ஏறி இருந்தோம். மற்ற காரெல்லாம் சில ஏறி இருந்து பார்க்கலாம், இதில் வந்து ஏறி இருக்கலாம். அப்படி எண்டு போட்டுக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். சரி, அப்படி நாங்கள் அங்கே போவோம். அங்கே ஒவ்வொரு கம்பெனிக்காரனுமே தாங்கள்ட காருகளில் ஷோக்கு டிஸ்பிளேக்கு வச்சுருக்கணும். இதில் வேண்டிலான்னு நினைக்கிறேன் நான். ஆனால் நான் ஸ்பெசிஃபிகேஷன் அது எல்லாமே கேட்டு அரைஞ்சி வரலாம். பாருங்க, இங்கே வந்து சுசுக்கி இந்த கார்கள் நிற்குது. அதை எங்களுக்கு காட்டுறேன் நான் உங்களுக்கு. இது வந்து சுசுக்கி ஸ்பெசிஃபிகேஷன் போட்டுருக்கு. இந்த மாடல் 2 பேரை போடல அதில். காருக்கு பின்னு தான் அதில் இருக்கும். பார்க்கலாம் நினைக்கிறேன்னு பார்ப்போம். அதை காட்டுறேன். சில கார்கள் பட்ஜெட்டுக்கு வரணும்னு சொல்லி யோசிப்பீங்க. இந்த இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தாலும் கொஞ்சம் விலைகள் கொஞ்சம் நாங்கள் யோசிக்கலாம். முன்னுக்கு இந்த பார்த்த கார் வந்து சுசுக்கி செல்விலியோ இந்த வந்து இப்போ வரது போல் வரது. இல்லாட்டி பழைய வாகனங்களாம் பற்றிருக்க மாதிரியில் இந்த அங்காலயம் ஒன்று நிற்குது. ஆக்கள் நிற்கிறேன் இல்லாட்டி அதை இருப்பாங்க. அதுவும் சுசுக்கி பிராண்ட் தான். அப்படியே இங்கே பாருங்க, நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கேன். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இது கொஞ்சம் பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, நாங்கள் அப்படி முடிஞ்சால பாருங்க டீப் பண்ணுறது. அப்படி அங்காலே உங்களை காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே வந்து பைக்கள் இருக்குது பாருங்கள். R15 மற்றது எஃப்செட் இருக்குது. ப்ரைஸ் போடல, ஆனால் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்கேன். கேஎன்னு சொல்லி இந்த பிராண்ட் கார்கள் இருக்குங்க. எல்லாம் பாருங்க, ஒன்றுலேயுமே ப்ரைஸ் பண்ணலாம். இதில் ப்ரைஸ் போட்டிங்கன்னா பாருங்க, 1,25,00,000. 1 கோடி தானே. இங்கே பாருங்க, சிலதில் ப்ரைஸ் போட்டிங்கன்னா சிலதில் வந்து ப்ரைஸ் ஒன்றும் போடையில்லை. இல்லை, திடீர்னு காத்து எல்லாம் சிஸ்டம் வந்து ஒன்றா ஆகிட்டு போல். சரி, அப்படியே இந்த பக்கம் பார்த்துட்டாங்க. பக்கத்தில் வருவோம் அப்படின்னாங்க. சில இதுதான் காத்துது. சில கார்கள் நாங்கள் வேண்டியல, ஆனால் இங்கே இருந்து பார்க்கலாம். அதனால் வந்து ஒன்றுக்கு நான் இருந்து ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இந்த காரங்க நாங்கள் உள்ளுக்க 3 சீட் இருக்குது. சீட்டெல்லாம் நல்லா இருக்கு உண்மையிலேயே. அப்படியே பாருங்கள், உள்ளுக்க காட்டுறேன். இந்த டிஸ்பிளே பாருங்கள், இப்படி கேவா அப்படி நீட்டுக்கு வருதுண்டு. எல்லா கார்லையும் குட்டி குட்டி டிஸ்பிளே தானே. இது வந்து டிஸ்பிளே ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஸ்டேரிங் எல்லாம் பாருங்கள். சீட்டெல்லாம் இல்லை, கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோத்துக்கு சோஸாக இருக்குது சீட் எல்லாமே. இது எல்லாமே ஒரு துணி மெட்டீரியல் மாதிரி பாருங்க. இதெல்லாம் லெதர், இது மட்டும்தான் இது. சரி, அப்படியே நாங்கள் இந்தியாவில் பார்த்துட்டு நீங்கள் அங்கால அந்த கேஎன் என்ற மாடலில் வேறு வேறு கார்கள் இருக்குது. அதே உங்களுக்கு காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்படின்னு இல்லையே. ஓகேங்களா, ஸ்ட்ரைட் ஓகே. இதுக்கு இருந்து பார்க்க போகிறோங்க நாங்கள். பாருங்க எப்படி இருக்குண்டு. நல்லா இருக்குது உண்மை, அவ்வளோத்துக்கு ஸ்பேஸாக இருக்குது. ஸோ இது வேண்டத்தானே இல்லாத சரி இருந்த நான் பார்ப்போன்னு வந்துட்டேன். இதில் இருந்து போனாலும் தண்ணியில் ஒரு மாதிரி இருக்கும். அப்படி நாங்கள் ஒன்று காட்டுறோம் நாங்களுக்கு. நல்ல ஸ்பேஸ் இருக்குது. முன்னுக்கு இருக்கிறாலும் சரி, பின்னுக்கு இது பின்னுக்குமே சீட் இருக்கு. 8 சீட்டு நினைக்கிறேன், 8 சீட்டு நினைக்கிறேன். 3, 6, 3, 2, 8 சீட்டு பாருங்க. சரி, அப்படியே அங்காள காட்டுறேன்னு பாருங்க. இங்கே வந்து அதே அந்த கேஎன் பிராண்டா. உண்மையிலேயே இந்த எக்ஸிபிஷன் வந்து 300 ரூபாய் என்ட்ரி டிக்கெட். ஆனால் 300 ரூபாய்க்கு வேர்த்தன்னு தான் சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் அந்த பழைய கார், இந்த புதுசாக இது எங்கேயுமே நாங்கள் ஷோரூமுக்கு போனால் பார்க்கலாம். ஆனால் அந்த பழைய கார்கள் வந்து நாங்கள் பார்க்குற அறுவடமே பார்க்குறதே கொடுத்து வச்சுருக்கோம். அது நிறைய ஆரம்ப காலத்தில் வந்து இப்போ அந்த கார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட கார்கள் நினைக்கிறேன். அப்போ அதால் நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் வந்துக்கணும். ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க சொன்னால் முடிஞ்சிருக்கும் தெரியலை.
நடக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு எங்கேயோட பார்த்து என்ன மாதிரி எப்போ மட்டும் இருக்குமென்னு சொல்லி உங்களுக்கு இந்த விவரங்கள் சொல்லி கொடுறேன். நீங்கள் பார்த்துக்கணுங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த செக்ஷன் பார்த்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொரு செக்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே இப்போ உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அவங்களாலும் இருக்குது போல் ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். இதுக்குள்ளேயுமே நிறைய விஷயங்களுக்கு அப்பா ஒரு சில கார்களை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கிறேன். அங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு எனக்கு நல்லா இருக்கு. அப்படியே இதெல்லாம் லக்ஸரி கார்கள். மற்றது இங்கே ஒரு வெஹிக்கிள் ஒன்று இருக்கு பாருங்க, ஒன்று காட்டன் ஃபுல் லக்ஸரி வெஹிக்கிள். ப்ரைஸ் price is 33.9 million. ஒரு காட்டன். இது வந்து 7 சீட்டர். ரெண்டு சைடுமே டோர் இருக்குது. அது ஃபுல்லு காட்டுறோம் பாருங்க. டிஸ்பிளே பாருங்க, அப்படி ஃபுல்லாக லெதர் ஃபினிஷோட இருக்குது. ஓகே, தேங்க்யூ. பட் இதில் வந்து டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். எப்படி இந்த டோரை பிடிச்சி க்ளோஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கீங்க. நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, லுக்காக இருக்குது பாருங்கள். நாங்கள் என்ன செய்வோம், இதில் ஷாப்பிங் பேக்கை குழம்பி இதுக்காக இப்போ ஸோ பாடி சொன்னேன். தேங்க்யூ. இதான் இந்த முன்பக்கம் போட்டோம் பாருங்க. இதுக்கெல்லாம் புது வெஹிக்கிளாக இருக்குது. புது வெஹிக்கிள் எல்லாம் நார்மலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன மாதிரின்னு சொல்லி. அதெல்லாம் நான் சும்மா ஷோர்ட்டாக அவங்களை காட்டிட்டு போகிறாங்க. பட் மியூசிக்குமே போகுது, இதில் கார்பரேட் பிரச்சனை இருக்குது. கேள்விப்படாத புது புது பிராண்டுகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் 1,68,50,000. இதெல்லாம் ப்ரைஸ் போடுறீங்க, நல்ல விஷயம் உண்மையிலேயே. இது வந்து 1,68,75,000 நம்பலாம் இருக்குதுக்கான டவுன் பேமெண்ட் அப்படியே அதை போட்டாங்கன்னு தெரியல. நீங்கள் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு விதமே அழகாக இருக்குது உண்மையிலேயே. இந்த டொயாட்டாண்ட ஹில் லுக்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன ப்ரைஸு வந்து தெரியலை, அதெல்லாம் கேள்வி பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ் இல்லை பாருங்க. இதெல்லாம் டொயாட்டாண்ட இங்கே விட அங்கே வேறு பண்ணாங்க. அப்படியே இதுக்கு நிறைய மக்கள் கொஞ்சம் மாற்றம் கொடுத்தாங்க. இதுக்குலாம் பாருங்க. யாரிஸ் இப்போ வள்ளியிலேயும் ஒரு விலைகள் இருக்குது. இதில் வந்து விலைகளை போட்டாங்களே கொஞ்சம் ஈஸின்னு பார்த்தா ஒன்றும் விலைகளை போடல. நான் பார்க்குறாங்களே யூஸ் பண்ண எனக்கு பாருங்க. அப்படியே விகோ டொயாட்டாண்ட இதெல்லாம் விலைகள் இல்லை. யாரிஸ் க்ரோஸ் இதெல்லாம் சும்மா நார்மலாக உங்களை காட்டுறேன். சொன்னது நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். இந்த காரில் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. அதால் காட்டிட்டு போகிறோம். பட் அங்கால பக்கம் வந்து விரைக்க காட்டுறேன் அப்படியே உங்களுக்கு. யாரிஸ் ஆக்டிவ் இது எல்சி என்று சொல்லுவாங்க. நல்லா டெக்கரேட் பண்ணிருக்க விதம் நல்லா இருக்குது. அப்படிங்கிற பாருங்க. சரி, அப்படியே இங்கால போவோம். இது பஸ்ஸா வேனா பார்க்க ரெண்டு பேரையுமே இருக்கு பாருங்க. 15 சீட்டர் இருக்குது பாருங்க.
15 போகலாம் வேன் தான் பார்க்க அப்படி கிடைக்குது லைட்டோட பார்க்க அப்படிங்க ஷோட்டாக காட்டும் பாருங்க இது வந்து நல்லா இருக்கு இந்த கார் பாருங்க இந்த ஷேப்பே வித்தியாசமாக இருக்குது பாருங்க கார்ட்டூனில் பாருங்க வெஹிக்கிள் மாதிரி இருக்கு இங்கால பாருங்க இங்கே வந்து எல்லாம் புது வாகனங்கள்லாம் மிட்சுபிஷி இந்த வாகனங்கள் நிற்குது இங்கால பாருங்க உங்களுக்கு காட்டிட்டு போகிறோம் என்ன மெத்தட் சொன்னால் அதுக்கு ஆக்களுக்கு தான் வடிவம் எடுக்கலாம் இருக்கிறாங்க வீடியோவில் அதான் பிரச்சனை இது கொஞ்சம் வாக்கள் கொடுத்தேன் அங்கே ஆளு ஒப்படைக்கு ஒரு கோடி 77,50,000 வட்டம் சேர்த்து தான் இந்த ப்ரைஸ் போட்டிருக்கீங்கன்னா வாராக்கள் எல்லாருமே உங்களுக்கு இருந்து பார்க்கிறோம் அதனால பிரச்சனை இல்லை அது நல்ல விஷயம் மார்க்கெட்டிங் தான் இருந்தாலுமே சில இடங்களை விட மாட்டாங்க ஷோரூமை தவிர மற்ற இடங்கள் சில இடங்களில் நம்ம அதை பூட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லுவீங்க சில இடங்களில் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் பைக்கில் நீங்கள் பாருங்க டியோ பைக் இருக்குது இதுக்கு ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது அது என்ன ப்ரைஸ் 7,35,000 பாருங்க அதாவது டியோவில் ப்ளூவும் இருக்குது 6,85,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க பாருங்க சரி அப்படியே அவங்கள போகும் இதுக்கு கொஞ்சம் காற்று தான் கஷ்டமாக இருக்குது ஏன்னா எல்லாருமே தண்ணி பாதனிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொண்டாண்டேன் சிஆர்வி டர்போ இங்கே வந்து நாங்கள் ப்ரீயோட பண்ணலாம் அதாவது புக் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இதுக்குள்ள மட்டும் நிறைய பேர் நிற்கணும் அப்படி என்ன இருக்குது இல்லை கொஞ்சம் தெரியுது இல்லையே எக்ஸ்பிளைன் பண்ணினேன் பாருங்க ஹைப்ரிட் ஹப்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வைக்கணும் நிறைய ஹைப்ரிட்ல என்ன மாதிரி இயங்குது அப்படி அந்த விஷயங்களாக இந்த காரை பாருங்க நான் பார்த்ததுக்கு ஒரு வித்தியாசமான காராக இருக்கு பாருங்க முன்னுக்கு இதுக்கு வளைஞ்சு அப்படியே வருது பாருங்க இது அந்த கோவிந்தான்னு சொல்லி இந்த சில இந்த பட்டேல் பூசி நெத்தியில வியூதி மாதிரி என்ன ஒரு வித்தியாசமா அதே மாதிரி கிடையாது பாருங்க ஓப்பன் பண்ணி காட்டினேன் வீடியோ இல்லை எப்படி இருக்கிறது பாருங்க போன குட்டி பட் அப்படிங்கிற பாருங்க எல்லாமே 81 லட்சம் ரேஞ்ச் 333 கிலோமீட்டர் போகும் சொல்லியிருக்கு பாருங்க அப்படிங்கிற பாருங்க இங்கால வந்துட்டோம் நான் இதுக்கால போய் அப்படியே திரும்ப கோண மாதிரிக்கு வந்துட்டேன் பட் இங்கால வந்து கார் ரேஸ் கேம் வலிக்கிடுவோம் சரி இப்போ நாங்கள் உள்ளுக்க போய் பார்த்துட்டு வந்துட்டோம் என்ன பற்றி சொன்னால் உள்ளுக்க நிறைய மக்களுக்கு தான் சில இடங்கள் ஒழுங்காக வீடியோ எடுக்கலாம் போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு காட்டியிருப்பேன் பார்க்குறீங்க எப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள் இவ்வளோதான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஃபுட் கோர்ட்டுகள் கொஞ்சம் இருக்குது அப்படி நாங்கள் வெளியேற போகிறோம் அதை முடிச்சுட்டு போய்க்கொள்ள போகிறோம் பார்க்குறீங்க உங்களோட கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் சொல்லுங்கள் பார்த்து நீங்கள் உங்களுக்கு இதில் எந்த கார் பிடிச்சிருக்கு எந்த கார் உங்களுக்கு வேணும்னு சொல்லி ஆசையாக இருக்குன்னு சொல்லி அதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நாங்களும் பார்த்து அறிஞ்சுக்கூடிய மாதிரி இருக்கும் பட் இந்த பழைய வாகனங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்கள்கிட்ட ஏதாவது வாகனம் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன வாகனம் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள் நாங்களும் அறிஞ்சுக்கூடிய மாதிரி இருக்கும் சரி ஓகே அவ்வளோதான் நான் வீடியோ முடிச்சுக்கேன் மறக்காம கேஎஸ்எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் நான் கேஎஸ்எங்க ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க இன்ஸ்டாகிராம் டிக்டாக்னு சொல்லி அதுகளையும் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே கேஎஸ்எங்கன்ற பேர்லாம் இருக்கும் சரி ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்